இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். விருத்தாசலத்தில் விதை திருவிழா. ஏராளமான பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆடி மாதம் விதை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 9ஆம் ஆண்டு விதை திருவிழா நடைபெற்றது. இதில் பணி நிறைவு வேளாண் பொறியாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் சிவக்குமார் வரவேற்புடன் துவங்கிய விதை திருவிழாவில் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் நடராஜன், மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் பாஸ்கரன், உதவி பேராசிரியர் காயத்ரி ஆகியோர் நமது பாரம்பரிய விதைகளை பற்றியும் சிறுதானிய விதைகளை பற்றியும் கால்நடைகள் வளர்ப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு நீண்ட கருத்துக்களை வழங்கினர். இந்த ஆடி மாதம் விதை திருவிழாவில் விதை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி விதைகளான காய்கறி விதைகள், பல்வேறு மூலிகை செடிகள், நம்முடைய பாரம்பரிய நெல் விதைகளான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கர்நாடகா பொன்னி, தங்கஞ்சம்பா, குதிரைவாளி போன்ற 100க்கும் மேற்பட்ட நெல் விதை ரகங்கள் மற்றும் நாற்றுகளும், பனை மரத்தில் கிடைக்கும் பனை வெல்லம் போன்ற உணவுப் பொருட்களையும், இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இயற்கை உரங்கள், விவசாய பொருட்கள் என பல்வேறு விவசாய வேளாண்மை உற்பத்தி நிறுவனங்கள் விற்பனைக்கு வைத்திருந்தனர். இதில் கடலூர் மாவட்டம் மட்டுமன்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு இயற்கை முறையில் உள்ள விதைகளை வாங்கி சென்றனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்.